ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான தாறுமாறான இந்த முதல் வாரத்தோட 5வது நாள் மதிய ஓட்டு ரிசல்ட்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் மறக்காமல் ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க செக் பண்ணிக்கோங்க ஆல்னு செலக்ட் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே அந்த லைக் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிக் பாஸ் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டார். என்னன்னா இந்த வாரம் ஒழுங்காக பண்ணாதவங்களை 2 பேரை நீங்கள் நாமினேட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புங்க அப்படின்ட்டார். அதனால் என்ன பண்ணாங்க, எல்லோரும் வரைஞ்சி கட்டிட்டு வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் சொல்லாமல் உள்ளே இருக்கிற வெஞ்சன்ஸ், உள்ளே இருக்கிற அந்த காண்டு எல்லாத்தையும் வெளியே போடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிரவீன் வந்துட்டு திவாகரை சொல்கிறார், விஜய் பார்வதியை சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், உள்ளே வந்துட்டு நிறையா பேர் சும்மாவே உட்காந்துருக்காங்க. இந்த எஃப்ஜே என்ன பண்ணுறாரு, அப்சரா என்ன பண்ணுறாங்க, கலையரசு என்ன பண்ணுறாரு, நந்தினி என்ன பண்ணுறாங்க, வியானா என்ன பண்ணுறாங்க, ஏன்பா இவங்கெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு இங்கே பதில் கிடையாது. எல்லாருமே வந்து அந்த வெஞ்சன்ஸு யார் மேலே காண்டு இருக்கோ அவங்கள சொல்லி முதல் ஜெயிலில் தூக்கி போடுவோம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திவாகரை கார்னர் பண்ணக்கூடிய விஷயங்கள் நல்லாவே தெரியுது. அதுலேயும் குறிப்பாக அரோரா என்ன பண்ணாங்க, ஒன்றுமே பண்ணல. என்னத்தை சொல்ல இப்படி போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வாரம் ஜெயிலுக்கு போக வேண்டிய அந்த 2 நபர் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த கமருதீன் வர்சஸ் திவாகர் போய் கடைசியில் இப்போ கமருதீன் வர்சஸ் ஆதரின்னு போயிட்டுருக்கு. இவங்க அந்த காம்போ அந்த சண்டையில் யார் மேலே உண்மையிலே தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கமருதீன் மேலேயா, திவாகர் மேலேயா, இல்லை ஆதிரை மேலேயா? உங்களுடைய சப்போர்ட்டு நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க அதை எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கமருதீன் பண்ணுறது தவறாக தான் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு அவர் என்னங்க தப்பு பண்ணார், நல்லா யோசிச்சு பாருங்கள், அவர் ஒரு தப்பு பண்ணலைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுக்கே டவுட்டாக வருது, இன்னும் நம்ம உண்மையிலே பிக் பாஸ் பார்க்குறோமா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்தது நாளைக்கு விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட்ஸ் சூப்பராக மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் அவர் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும், யாரெல்லாம் வெளுத்து வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். அதே மாதிரி நாளைக்கு எலிமினேஷனில் யாரோட பேர் கன்ஃபார்ம் இருக்கணும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர்மெலன் ஸ்டார் சூப்பராக மாதம் வந்து நிற்கிறார். எவ்வளோ ஓட்டு தெரியுங்களா? 1,31,375 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 28.66. அப்படிங்க அப்பா. திவாகரில் வெளியே வந்து இதை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு 100 வருஷம் அவர் நல்லா வாழட்டும். 100 வருஷத்துக்கு இதே சொல்லுவார், நாங்கள்லாம் பிக் பாஸ்லேயே போய் 1,31,1,000 ஓட்டை வாங்கினவங்க எங்கே கட்டியோ வான்னு. ஏற்கனவே வந்துட்டு யாருமே வந்து இவர் சூப்பராக நடிக்கிறீங்கன்னு சொல்லாமையே நான் எவ்வளோ பெரிய நடிப்பு அறக்குன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்காரு. இதில் இந்த வேற பார்த்துட்டு என்ன பாடுபடுத்த போகிறாரோ தெரியல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து வாரம் முழுக்க என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பண்ணியிருக்காரு. திவாகரால் தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஓடிச்சு. திவாகரை சுற்றி தான் பிரச்சனைகள் ஓடிச்சு. அப்படின்னு இருக்கும்போது திவாகரத்துக்கு ஜெயிலில் போகிறதுக்கு அங்கே வந்து அரோராவும் பிரவீன்ராஜும் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லைன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 2வது பிளேஸ் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா ஆதிரை இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,753 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 21.98. உண்மையிலேயே பெரிய விஷயம். ஆதிரை வந்துட்டு இந்த ஃபஸ்ட் வாரத்தில் 1,00,000 ஓட்டை கடந்தது. அதே மாதிரி ஆதிரைக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கும்போது இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் பிளேஸில் இருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு எப்படிங்க உங்களுக்கு இவ்வளோ ஓட்டு வருது, எப்படி அவங்க முதல் இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க எந்த பர்ஃபார்மன்ஸும் பண்ணலை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தெறிக்க விடுறாங்க, டெரராக இருக்காங்க, கேள்வி எழுப்புறாங்க, பயங்கரமாக இருக்குது. அதுவும் கமருதீனை நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா விடமாட்டுறாங்க, வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இப்போ திடீர்னு இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வேறு வந்துருச்சு. என்னென்னா நேற்று திடீர்னு எஃப்ஜே பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும்போது எஃப்ஜே கையை பிடிச்சி உட்கார வச்சிட்டாங்க. அதுங்களே வந்துட்டு எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் காதலா அப்படின்னு போட்டாங்க. இவங்க அவ்வளோதான், இப்படி மாற்றினாங்கன்னா இவங்களோட ஓட்டில் சரிஞ்சிரும் பிரிஞ்சிரும் இப்படி போட்டுட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. பட் அந்த மாதிரி கிடையாதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 73,811 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.1. ஸோ வியானா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டஃப்பான ஒரு கண்டஸ்டன்ட், செம்ம மாசான ஒரு கண்டஸ்டன்ட். அவங்க அப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி திரும்ப பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். பட் அவங்க பேச மாட்டுறாங்க. கொஞ்சம் பேசுனாங்க, நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுனதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசவே மாட்டுறாங்க. ஒரு சில விஷயங்கள் இந்த புது டீமுக்கு வந்ததுக்கப்புறம் பேசுனாங்க, அதுக்கப்புறம் பேசலை. ஆனால் இவங்க பேரை வந்து நாங்கள் சொல்ல மாட்டுறாங்க. என்ன கொடுமை சார் சொல்கிறது. மற்றபடி வியானா பற்றி வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 41,481 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.05. பிரவீன்ராஜ் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு 2 நாள் எப்படி இருந்தாலும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேருக்கு அவர் மேலே செம்ம கோவம் காண்டெல்லாம் வந்துச்சு. ஏன் இப்படி பண்ணுறாரு, அந்த ஆளை கம்முன்னு விடமாட்டாரா அப்படின்னு. அதுக்கப்புறம் சுதாரித்து சூப்பராக விளாண்டாரு. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் டாஸ்க்கில் வேறு மாதிரி பண்ணார்.
சம்பவங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஜெயில் மேட்டரில் வந்துட்டு ரொம்ப மொக்க பண்ணுறாரு. கண்ணுக்கு தெரியுது. அதுவும் இல்லாமல் வேலை கொடுக்குறாங்க திவாகருக்கும் விஜய் பார்வதிக்கும், அவங்க செய்கிறாங்க, அதில் பிரச்சனைகள் வருது, எவ்வளோ விஷயங்கள். ஆனால் இவர் கண்ணுக்கு அப்சாவை தெரியல, கலையரசனை தெரியல, வியானாவை தெரியல. ஏன் பாஸ் அப்படின்னு கேட்டால் எல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு காண்டதா பாஸ்ன்றாங்க. இப்படி இருந்தால் எப்படி ஜொலிக்க முடியும்? அதை தான் மாற்றணுன்றேன். அதை கேட்க மாட்றாங்க. நிறைய சீசனில் இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தரை கார்னர் பண்ணி நல்ல கண்டஸ்டன்ஸ்லாம் வந்துட்டு கெட்ட பேர் வாங்கி டேமேஜ் ஆகி வெளியே போயிருக்காங்க. அதை செய்யக்கூடாதுன்றது நம்மளோட கருத்து. பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அப்சரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 40,159 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.76. ஸோ அப்சரா நல்ல அழகாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, சூப்பராக ட்ரெஸ் பண்ணுறாங்க. அது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நம்ம பார்க்கும்போதெல்லாம் அவங்க வந்துட்டு ஒரு சில பேர் எப்படி இருக்காங்க, இவங்க குளிக்கலன்னு கண்டுபிடிச்சலாம், இவங்களை கண்டுபிடிக்க முடியல, அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்காங்க. எப்படி இவங்க மட்டும் குளிக்கிறாங்கன்ற மாதிரி எல்லாருக்கும் டவுட் வருது. ஆனால் நிறைய பேர் குளிக்காமல் தான் இருக்காங்க. மற்றபடி என்ன அப்சரா பற்றி சொல்கிறது அப்படி கேட்டிங்கன்னா ஒன்றுமே சொல்ல முடியாது, ஏன்னா எதுவுமே இல்லை. ஆனால் ஜெயிலுக்கு அந்த இது சொல்கிறாங்க, அதில் வந்து அப்சராவோட பேர் வரமாட்டுது. எப்படி? ஏன்னா இவங்க யாருக்கிட்டையும் சண்டை போடுறது கிடையாது, யாருக்கிட்டையும் பிரச்சனைக்கு போடுறது கிடையாது. தான் உண்டு, தான் வேலை உண்டு. சரி என்ன வேலை அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. தான் உண்டு கம்முன்னு உட்காந்துட்ருக்காங்க. சாப்பாடு போடுறாங்களா, சாப்பிட்றாங்க, அவ்வளோதான். அந்த ஒரு தலை டாஸ்க்கில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பண்ணாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னுமே அவங்ககிட்ட வந்து பர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் எதிர்பார்க்குறோம், பட் இல்லாமல் இருக்குது. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கலையரசன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 36,684 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8. நிறைய பேர் இன்னுமே வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் நடந்த விஷயங்கள் அப்படியே பேகேஜ் மாதிரி எடுத்து வந்துட்டு அதை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, தேவையில்லாதது. ஏன்னா கலையரசன் வெளியில் எப்படி இருந்தார் அது நம்மளுக்கு தேவையில்லாதது, திவாகர் வெளியில் எப்படி இருந்தால் அது நம்மளுக்கு தேவையில்லாதது. மற்றவங்களை அப்போ அதே மாதிரி பேசுனாங்கன்னா எல்லாருக்குமே பிரச்சனை தான் வரும். அதை வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா கலையரசனை வந்துட்டு இவெல்லாம் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தான்ற மாதிரி பேசியிருக்காங்க போல இருக்குது. அந்த விஷயங்கள் கலையரசன் காதுக்கு வந்தவொடனே ரொம்ப ஃபீல் பண்ணி இன்றைக்கி விஜய் பார்வதிக்கிட்ட பேசுகிறார். ஆனால் நம்மளுக்கு என்னென்னா கலையரசன் வந்துட்டு அவரோட விஷயங்களை முதல் ஸ்டார்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதிக்கிட்டேருந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணோம். இதை பண்ணால் தான் அவர் வந்து கொஞ்சம் ஜொலிக்க முடியும். பட் ஃபஸ்ட்டு வாரமே கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்டுன்னு சொல்லிட்டு டபுள் எவிக்ஷன் வச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த நாளில் போயிடுவாப்பில். பட் நான் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்தேன், ஏன்னா தமிழில் வந்து செம்மையாக பேசுகிறாரு, சின்ன பையனாக இருக்கார், நிறைய விஷயங்கள் பண்ணுவார்னு பார்த்தேன். பட் நோ யூஸ். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரவீன் காந்தி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 34,151 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.45. ஸோ பிரவீன் காந்தி நேற்று வந்துட்டு அவருடைய அந்த அழகான ஒரு ஸ்டோரியை சொன்னார். நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அவரோட அந்த தோல்வி அழகாக சொன்னார். நிறைய பேர் அந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க, இவர் சொன்னார். அது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க, தலைகால் புரியாமல் ஆடாதீங்க, புகழோட உச்சிக்கு போனீங்கன்னா கொஞ்சம் அடக்கத்தோடு இருங்க, நல்லது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இவர் சொல்ல ஆரம்பிக்கும் போது முட்டுக்கட்டை போட்ட மாதிரி நம்ம விஜய் பார்வதி வந்துட்டு இல்லை உங்களை பற்றி பேசுங்க அப்படின்னு ஆரம்பித்து நிறைய பேருக்கு அதை இந்த மாதிரி சொன்னவொடனே நிறைய பேருக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. எதுக்கு இந்த மாதிரி முந்திரி கொட்டை மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதை பண்ணாமல் இருந்திருக்கலாம். இருந்தாலும் பிரவீன் காந்திக்கு ஓட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வரல. அவர் லாஸ்ட் பிளேஸில் இருக்கார். ஆஸ் பர் ஓட்ஸ் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நாளைக்கு நம்ம பிரவீன் காந்தி டாட்டா பாய் பாய் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,58,414 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நாளைக்கு யார் வெளியே போகணும், முதலாவதாக யார் காப்பாற்றப்படுவார்கள்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.